மக்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம சமுதாயம் சம்மந்தப்பட்டது தான். இந்திய தண்டனை சட்டம் பழசு. அதில் வந்து 366 ஏபி இருக்குது. புது சட்டம் வந்து 96லேயும் 141லேயும் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு வயசுக்கு வராத ஒரு பெண்ணை வந்து அது விருப்பம் இல்லாமல் ஒரு உடலுறவுக்காக கடத்திட்டு போகிறது. கடத்திட்டு போனால் அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு கடத்திட்டு போகிறாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஆளுக்கிட்ட ஒரு உடல் உறவுக்கு அந்த பொண்ணை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா 366A அப்படி போடுவாங்க பழைய சட்டத்தில். அது ஆனால் நடைமுறையில் என்னன்னா, பெரும்பாலும் ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணலான்னு தான் ஓடி போயிருக்கும். ஆனால் பெற்றோர்களுக்கு வந்து அந்த பையனை பிடிச்சிருக்காது. அதில் ஒன்று வந்து ஜாதி பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பண பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அழகு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபேமிலிக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க புகார் கொடுத்துருவாங்க. புகார் கொடுத்தாங்கன்னா காவல்துறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ அந்த பையன் மேலேயும் பையனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க மேலேயும் என்ன பண்ணுவாங்க, 366A படி அவன் மேலே கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு அவனுக்கு என்ன குறைஞ்சபட்சம் எவ்வளோ தண்டனை கிடைக்குன்னாக்கா 10 வருஷம் வரைக்கும் அவனுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை கிடைக்கும். ஆனால் நடைமுறையில் பெரும்பாலும் அது கிடையாது. இந்த நிறைய படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு விபச்சாரத்துக்காக கடத்துகிறாங்க, 21 வயசுக்கு உட்பட்ட பெண்களை அப்படிங்கிறது ஒரு மோகன்லால் படத்தில் கூட அதில் காமிச்சிருப்பாங்க. அவர் தேடி போய் அங்கே எங்கேன்னு கண்டுபிடிச்சா அந்த பொண்ணை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு இது மாதிரி முறையற்ற முறையில் வந்து பயன்படுத்துகிறதா காமிச்சிருப்பாங்க. அப்போ அது மாதிரி ஆட்களெல்லாம் என்ன பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து இங்கே கடத்தினாலும் சரி, இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாலும் சரி, இவங்கெல்லாம் இந்த சட்டப்படி தண்டனை அவங்களுக்கு உறுதி.